இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, இணை சட்ட நூலிலிருந்து நமக்கு முதல் வாசகமாக கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. எனவே இன்று ஆண்டவர் கடவுள் நம்மை பார்த்து இணை சட்ட நூலில் வாசிக்கப்பட்ட அந்த பகுதிக்கு கொடுக்கப்படுகின்ற தலைப்பு என்னவென்றால், கடவுள் எதிர்பார்ப்பவை. கடவுள் மனிதர்களாகிய நம்மிடமிருந்து என்ன எதிர்பார்க்கின்றார் என்பதுதான். எப்படியெல்லாம் அவரை தெரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும், அவருடைய கட்டளைகளை தெரிந்து கொள்ள வேண்டும், அதை நாம் எவ்வாறு கடைபிடிக்க வேண்டும் என்பதையெல்லாம் சொல்லி, அதற்கு ஏற்ற பரிசாக மறு உலகிலே கடவுளை முகமுகமாக காணும் பாக்கியம் கிடைக்கும் என்று சொல்லிவிட்டு, இதற்கு இடையிலே இந்த தண்டனை, இறுதி தண்டனை, அதில் கடவுள் எப்படிப்பட்டவராக செயல்படுவார் என்று, அவர் ஓர வஞ்சனை செய்வதில்லை, கையூட்டு வாங்குவதில்லை, அனாதைகளுக்கும் கைம்பெண்களுக்கும் நீதி வழங்குபவர் அவரே. இந்த வார்த்தைகளானது இன்றைய காலகட்டத்திலே நீதி வழங்கும் இடத்தில் இருக்கின்றவர்கள் செய்யக்கூடிய செயல்களை நமக்கு வெளிப்படையாக காட்டுகின்றது. கையூட்டு இல்லாமல் எதுவும் நடைபெறுவது கிடையாது. எங்கு சென்றாலும் ஓரவஞ்சனை. அரசியலில் என்றால் ஆன்மீகத்திலும் நாம் இந்த ஓரவஞ்சனையை பார்க்கின்றோம். இன்று கைவிடப்படுகின்றவர்கள் அனாதைகளும் கைம்பெண்ணுங்களும் தான். ஆனால் அவர்களுக்கு கடவுள் நீதி வழங்குவார். எனவே தான் இந்த உலகில் செழுமையாக வாழ்வதாக நினைத்து கொண்டிருக்கலாம். அநியாயம் அக்கிரமம் செய்கின்றவர்கள் செழுமையாக வாழ்வதாக நம் கண்களுக்கே தெரிகிறது. நாம் பார்த்து பொறாமைப்படுகின்றோம், கடவுளை ஒரு சில நேரத்தில் திட்டுகின்றோம். ஆனால் அவர்கள் இந்த உலகில் தப்பித்து விடலாம், ஆனால் மறு உலகில் அவர்கள் தப்பிக்கவே முடியாது. ஏனென்றால் அவர் கையூட்டு வாங்காமல் நீதி வழங்கக்கூடிய கடவுள். அடுத்தபடியாக இன்றைய முதல் வாசகத்திலே நமக்கு கடவுள் கொடுக்கின்ற இன்னொரு அறிவுரை என்னவென்றால், நிறைய நேரத்திலே கோவிலுக்கு வந்து நாம் ஜெபிக்கின்றோம். உடல் நோயினால் வேதனைப்படுகின்ற போது அந்த உடல் நோயை என்னிடமிருந்து நீக்கு என்று ஜெபிக்கின்றோம். கடன் தொல்லையால் வேதனைப்படுகின்ற போது, பல்வேறு எதுவெல்லாம் நமக்கு வேதனையாக இருக்கின்றதோ அந்த நேரத்திலெல்லாம் அதிலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்கப்பட வேண்டும் என்று கடவுளிடம் வேண்டுகின்றோம். அந்த நேரத்தில் நாம் உணர வேண்டிய ஒரு படிப்பினையை இன்றைய முதல் வாசகம் கொடுக்கின்றது. அவர் சொல்லுகின்றார், அந்நியருக்கு அன்பு காட்டுங்கள். ஏன் அன்பு காட்ட வேண்டும்? ஏனென்றால் அந்த அந்நியர் படக்கூடிய வேதனைகள் என்னவென்று உங்களுக்கு தெரியும். ஏனென்றால் எகிப்திலே நீங்கள் அந்நியராக இருந்தீர்கள். எனவே அந்த அனுபவத்தை வைத்துக்கொண்டு அந்நியருக்கு அன்பு காட்டுங்கள். நான் நோய்வாய்ப்பட்டிருக்கின்ற போது எனக்கு எப்படிப்பட்ட அனுசரணைகள், உபசரணைகள் எல்லாம் தேவை என்று எண்ணுகின்றோமோ, அதை அனுபவிக்கின்றவர்கள் அதே நிலையில் இருக்கின்றவர்களுக்கு ஜெபிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதே போன்றுதான் கடன் தொல்லை, வேறு எந்த பிரச்சனைகள் நம்ம அணுகினாலும் இதே போன்று பிரச்சனைகளில் உள்ளவருக்கும் கடவுளே நீர் விடுதலை கொடு, எனக்காக நான் வேண்டுகின்ற போது அவர்களையும் நான் என் மனதிலே வைத்து ஜெபிக்கின்ற போதுதான் அப்போது கடவுள் நம் ஜெபத்தை கேட்பார். எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கு அளக்கப்படும் என்று சொல்லுகின்றார். எனவே ஜெபத்திற்கு ஏற்ற ஒரு சிறந்த அறிவுரையாக அங்கே கடவுள் கொடுக்கின்றார். சிறு மந்தையை அஞ்சாது என்று நேற்றைய தினத்திலே நற்செய்தியில் வாசிக்க கேட்டோம். எனவே சிறு மந்தையாக இருக்கின்றவர்களை பேணி பராமரிக்கின்றவர் கடவுள்தான். நீங்கள் 70 ஆட்களாய் எகிப்தில் நுழைந்தீர்கள். ஆனால் 6 லட்சம், நடக்கக்கூடிய ஆடவர் மட்டும் 6 லட்சம், மற்ற பெண்கள், சிறுவர்கள், கால்நடைகள் இதுவெல்லாம் அதிகம். எனவே சிறிதாக இருந்தாலும் அதை பராமரிக்கின்றவராக கடவுள் இருக்கின்றார். எனவே இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அன்பானவர்களே. என் நற்செய்தியில் நாம் பார்க்கின்றோம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பாடுகளை பற்றி 2ஆம் முறை அறிவிப்பார். ஆனால் அதை பற்றி அவர்கள் கொஞ்சம் வருத்தம் அடைந்தார்கள் என்று மட்டும் இருக்கும். அதற்கு பிறகு அவர்களுக்கு எதை பற்றி கண்டுகொள்ளாமல் அடுத்தபடியாக இதை தொடர்ந்து வருகின்ற பகுதியிலே நாம் வாசிப்போம். அவர்கள் சீடர்கள் தங்களுக்குள் யார் பெரியவர் என்ற வாக்குவாதம் இருக்கும். இயேசு தன்னுடைய பாடுகளை பற்றி சொன்னதை பற்றி கவலைப்பட மாட்டார்கள். நிறைய நேரத்தில் நாம் நம்மை முன்வைத்து ஜெபிக்கின்றோமே வெளிய, இங்கே வருகின்ற போது கடவுளை முன்வைத்து, இயேசுவை முன்வைத்து, அவர் யார் என்று உணர்ந்து, அந்த உறவின் அடிப்படையில் அந்த உறவை உணர்ந்து அனுபவித்து அதன் அடிப்படையில் நாம் ஜெபம் செய்கின்ற போது அப்போது அந்த ஜெபம் கேட்கப்படக்கூடியதாக இருக்கும். வரி செலுத்துதல். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எத்தகைய தாட்சியோடு கீழ்ப்படுகின்றார். இந்த பாடம்தான் இங்கே நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நம்மிடம்
கீழ்ப்படிதல் இருக்கலாம், ஆனால் அது தாழ்ச்சி கலந்த கீழ்ப்படிதலாக இருக்க வேண்டும். தன்னையே தாழ்த்தி கொண்டு கீழ்ப்படிதல். எனவே தான் தன்னை தாழ்த்துகின்றவர்கள் உயர்த்தப்படுவார்கள் என்று இயேசுவே போதிக்கின்றார். எனவே இன்றைய வாசகங்கள் எல்லாம் நமக்கு சிறந்த படிப்பினையாக இருக்கின்ற போது அந்த அருள் பெற்றுக்கொள்வதற்காக வேண்டுவோம். தொடர்ந்து இடைவிடா சகாய என்னிடம் நம் வேண்டுதல்களை செலுத்தி வேண்டுவோம்.